வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீதமான சப்பாத்தி வச்சு ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று பார்க்கலாம். சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் இன்றைக்கி சைனீஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 சப்பாத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தியில் நீங்கள் வெறுமன மசாலா சேர்க்குறதுக்கும் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா சேர்க்குறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நல்ல சில்லி பரோட்டா மாதிரி சூப்பராக இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டனாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணுன்ட்டு இல்லை. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டியாக தான் எடுத்திருக்கேன், அதனால் 1 ஃபுல்லாக சேர்த்துட்றேன். ரொம்ப பெரிய குடமிளகாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி சேர்த்தா கூட போதும். இது சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுறதுனால இதோட நான் சாஸ்லாம் சேர்க்க போகிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ்லேயே உங்களுக்கு உப்பு இருக்கனால தனியாக உப்பு சேர்க்கணுன்ட்டு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஸோடு இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சப்பாத்திலாம் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸும் இந்த சப்பாத்தியும் நல்லா கோட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நம்மளோட சில்லி சப்பாத்தி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சைனீஸ் ஸ்டைலில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிபி மீதமான சப்பாத்தி வச்சு பார்த்துருக்கோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இந்த சப்பாத்தி மீதமாகிறது அடிக்கடி நடக்கும். இந்த மாதிரி சூப்பரான டிஷ்ஷு ஒரு மீதமான சப்பாத்தியில் பண்ண முடியும்னா அடிக்கடி வேணும்னே சப்பாத்தியை மிச்சம் வைப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான டிஷ்ஷை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.